மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என்றுதான் தேர்தல் களம் இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கோட்டையன், விஜய், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். இன்னைக்கு ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியாரா, இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றம் இல்லை. இதை தவிர வேற எதுவும் போட்டாலும் எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தார், ஓகே, ஒரு நம்பியாரோட போட்டி. இப்ப ரெண்டு பேரு அவரும் தான் எம்ஜிஆர்னு சொல்றாரு. அவரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, எல்லா பேரும் நானும் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறேன், நான் கோபாலகிருஷ்ணன் தான் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. மக்கள் ஏத்துக்கிறனும்ல. தொண்டர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் வந்தாச்சு, நாங்க அதிமுக வாஷ் அவுட் பண்ணிட்டோம். நேற்று ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு கோவையில். ஆதவ் அர்ஜுனெலாம் பேச வேண்டியதுதான். ஏன்னா அவர் தூய்மையின் பிறப்பிடம், தூய்மையான குடும்பம். அதை இந்த நாட்டுக்காக தேசத்திற்காக மக்களுக்காகவும் தியாகம் புரிந்த அந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா, அவர் பேச வேண்டியதுதான். ஏன்னா அப்படிப்பட்ட இது. ஏன்னா இந்த நாட்டில் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி அட்டையை போல் வளர்ந்த குடும்பம் அந்த குடும்பம். இதைத்தான் அம்மா யாராலும் நிறுத்த முடியாத இந்த லாட்டரி சீட்டே ஒழித்தாங்க. ஆனாலும் அந்த லாட்டரி சீட்டை பல மாநிலங்களே அந்த குடும்பம் தான் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனா பேச வேண்டியதுதான். அதான் எங்க இயக்கத்தை தான் பேசட்டும். அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க இயக்க என்னங்க, அவர் தாவேகாவை பற்றி அவர் என்ன பேசினாலும் அது ஒன்றும் கதையாக போறதில்லை. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுன்றது இப்போவே உங்கள் கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எனவே நாங்கள் அதுக்குள்ள மக்களை பார்க்கின்ற எந்த மக்களை போய் இவங்க தலைவர் சந்தித்தார், இவங்க இந்த ஆதவ அர்ஜுனா எத்தனை மக்களை போய் சந்தித்து யாருடைய நிலை என்னன்னு தெரியும்? என்னங்க தெரியும்? எந்த இடத்துக்கு போயிருக்காரு ஆதவ அர்ஜுனா? எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு? சும்மா ஊடகத்தில் பேச வேண்டியது, நீங்களும் அதை கேள்வி கேட்க வேண்டியது, ட்விட்டரில் போட வேண்டியது, இதுதான் அரசியலா? செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா, அதிமுக என்டிஏல 10ல் ஒரு கட்சி, அது ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாங்க, நான் அவரை செல்லாத நோட்டுன்னு செல்லாத காசுன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே செல்லாத நோட்டு அவருன்னு சொல்லிட்டேன். எங்கே பொதுச்செல்லான்னு சொல்லிடுறேன். செல்லாத நோட்டு 1000 பேச என்ன செய்ய? அது ஒன்றும் ஆக போகிறதில்லை. அதை பற்றிலாம் விடுங்க, அது கதையை. அதை போயிட்டு பேசிட்டு சரி. அவரை விஜயை முதல்வரை ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுக்குறாரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். சும்மாங்க கிழமை என்ன பேசினாலும் சரி. அவர் போய் இனிமேல் இந்த ஆள் கிழமை, இந்த செங்கோட்டையனுக்கு வயசு என்னங்க? இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இவரெல்லாம் என்ன செஞ்சு? இவரெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா? இவர் என்ன தூய்மையானவரா? ஏங்க, இதெல்லாம் நான் எங்கிட்ட இருந்தவர். நாங்கள் அவரே நாங்கள் பல்ல குத்தி மூந்து பார்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவர் செங்கோட்டையன் ஒரு காலத்தில் எங்கள் இருந்தவர். அவரை பற்றி நாங்கள் பேசுவது இப்போ எங்களை பேசுவது. ஆனால் அவருக்கு தெரிய மாட்டேன்னு பாருங்க. அவருக்கு தெரிய மாட்டேன்னு போயிட்டு சும்மாவும் இருக்காம, ஏப்பா நீ அங்கேயே அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க, நீ கிளவை நீ பேசாம இரியா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடறாங்க. அப்புறம் எதுக்கு நீ இது மாதிரி பேசுறதுனால செங்கோட்டையனை ஏற்றுக்கிற போறாங்களா? விடுங்கப்பா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.